வணக்கம் மக்களே, செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நான் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஜூலை 8 2021 ஜூலை 8 2021. இன்றைய தேதியில செய்தித்தாள்களில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷனும் உங்களால பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காம தந்துருங்க. நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் ஃப்ரம் அவர் சேனல். ஜூன் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் ஜூன் 2021 நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் MCQ டைப்ல PDFல அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி கொஷின் பேப்பரை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக் யூஸ் ஆஃப் இட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நாங்க தந்திருக்கிறோம். மேக் யூஸ் ஆஃப் இட். Here comes the newspaper analysis for July 8 2021. First one, Ministry of Cooperation. Ministry of Cooperation. So ஒன்றிய அரசு புதிதாக ஒரு மினிஸ்ட்ரியை, அமைச்சரவையை விரிவாக்கத்தின் போது புதிதாக ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு புது மினிஸ்ட்ரி உருவாக்கி இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன், கூட்டுறவு அமைச்சர் அப்படின்னு தெளிவாக நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா, கூட்டுறவு அமைச்சர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தமிழ்ல சொல்லிடலாம். யூனியன் கவர்மெண்ட் கிரியேட்டட் a separate ministry of cooperation. So எதற்காக அப்படின்னா to provide a separate administrative, legal and policy framework for strengthening the cooperative movement in India. இந்தியாவில் இருக்கு கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட்டை இன்னும் மேம்படுத்துவதற்காக இந்த துறையை தனி அமைச்சகமாக ஒன்றிய அரசு உருவாக்கியுள்ளதாக ஒன்றிய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கு முன்னாடி கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது டிபார்ட்மெண்ட் வாரியாக தான் இருந்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கோஆப்ரேஷன் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர், விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலன் அமைச்சகத்தின் கீழ் ஒரு பகுதியாக, ஒரு துறையாக கூட்டுறவு அப்படின்னு செயல்பட்டு வந்தது. இப்ப தனியாக மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு புதிதாக உருவாக்கியுள்ளது. The new ministry has amended the Government of India Allocation of Business Rules 1961 by 362nd Amendment Rules 2021. ஸோ ஒரு அமைச்சரவையில் ஒரு புது துறையை உருவாக்கணும், இல்லை புது அமைச்சர் அவையே உருவாக்கணும், புது போஸ்ட் ஆஃப் மினிஸ்டர், ஒரு புது அமைச்சரை வந்து அந்த ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கணும், இல்லை அந்த அமைச்சர் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் கீழே ஒரு துறையை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னா இது வந்து எப்படின்னா பிஸ்னஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அரசாங்கத்தின் அலுவல் சட்ட திருத்தங்கள் கீழே வந்து நம்ம வந்து சட்ட திருத்தத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் சொல்றத அதை பண்ணுவாங்க. பிரசிடென்ட் கையெழுத்து போட்டார்னா இது வந்துடும். இதை வந்து பாஸ் பண்ணணும் பார்லிமெண்ட்ல அப்படின்ற எந்த கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ இட் ஹாஸ் அமெண்டட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அலோகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ரூல்ஸ் 1961 by 362nd Amendment Rules 2021 படி தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்ற போஸ்ட் தனியாக உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்தியாவின் முதல் ஒன்றிய கூட்டுறவு அமைச்சராக திரு அமித்ஷா இருக்கிறார். ஸோ திரு அமித்ஷா ஏற்கனவே உள்துறை அமைச்சராக இருந்தார். அவருக்கு கூடுதல் பொறுப்பாக இந்த கூட்டுறவு துறையும் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ அதோட இல்லாம நேற்றுக்கு கேபினெட், அதாவது ஒன்றிய அரசு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டதுல அமித்ஷாக்கு வந்து கூடுதல் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி திரு அமித்ஷா வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன் கூட்டுறவு மற்றும் மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் இருப்பார். மற்றும் மினிஸ்டர் ஃபார் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும் திரு அமித்ஷா இருப்பார். ஸோ மொத்தம் ஹோம் அஃபேர்ஸ், கோஆபரேஷன், கல்ச்சர், டூரிசம், நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட் கிட்டத்தட்ட 5 மினிஸ்ட்ரி வந்து திரு அமித்ஷா கண்ட்ரோல்ல இருக்கு. உள்துறை, கூட்டுறவு, கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் முன்னேற்றம், இந்த 5 அமைச்சர்களுக்கும் திரு அமித்ஷா தான் ஒன்றிய அமைச்சராக செயல்படுவார். மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் MCQக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் ஜூலை 8 ஒயிட் ஃபிளாக் கேம்பெயின். இன்னைக்கு வர நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒயிட் ஃபிளாக் கேம்பெயின். ஸோ இது வந்து மலேசியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா, மலேசியாவில் வெள்ளை கொடி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. வெள்ளை கொடி பிரச்சாரம் எதற்காக அப்படின்னா இந்த கொரோனா காலத்தினால வருமானத்தை இழந்து தவிக்கும் மக்கள்,
ஓகேங்களா? அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கொடி, இல்ல வெள்ளை துணி கேட்லயோ, இல்ல அவங்க வீட்டு மாடியிலயோ ஏத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்களோ, இல்ல தன்னார்வலர்களோ, சரி இந்த வீட்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லிட்டு, ஃபினான்ஷியலோ, இல்ல ஃபுட்டோ அவங்களே தேடி வந்து தருவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் மலேசியாவுல செயல்படுத்தப்படுகிறது. நல்லா இருக்குல்ல ஆனா? ஸோ இந்த மாரி கியூல போய் நின்னு வாங்குறதுக்கு தேவையில்லாம, உங்களுக்கு உதவி தேவை அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய வீட்ல வெள்ள கொடி ஏத்துங்க. இல்ல கேட்ல வெல்லக்கூடிய கர்ச்சீஃப் மாரி ஒரு குச்சில வச்சு செஞ்சீங்க அப்படி குச்சி வச்சு பறக்க விட்டீங்க. இந்த கேட்ல மாட்டியிருந்தீங்க அப்படின்னா, என்ஜிக்களோ இல்ல அந்த தெருவுல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்ல அந்த தெருவுல வேற யாரோ ஒரு நபர் வந்து சரி இந்த வீட்ல வந்து உதவி தேவைப்படுது அப்படின்றதுக்காக, அவங்களே வந்து அவங்க அந்த வீட்டுக்கு வந்து உதவி செய்வாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் த ஒயிட் ஃபிளாக் கேம்பெயின் மலேசியாவுல செய்யப்படுகிறது. Next for July 8, DPE comes under Finance Ministry. DPE comes under Finance Ministry. ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் கீழ் புதிதாக ஒரு துறையை ஒன்றிய அரசு சேர்த்துள்ளது. President Mr. Ramnath Kovind approved the Government of India allocation of business 361st Amendment Rules 2021. மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் கிரியேட் பண்றப்ப 362nd அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ், இது வந்து 361st அமெண்ட்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த துறையை வந்து நிதி அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வரதுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கையெழுத்திட்டுள்ளார். திஸ் ரூல் பிரிங்ஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொது நிறுவனங்கள் துறை அப்படிங்கிற ஒரு துறை, அது ஏற்கனவே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பப்ளிக் என்டர்பிரைஸ் மினிஸ்ட்ரி கீழே இருந்தது. ஓகேங்க. கனரக தொழிற்சாலைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் அமைச்சகத்தின் கீழ் இருந்த பொது நிறுவனங்கள் துறை தற்போது நிதி அமைச்சத்தின் கீழ் வரப்பட்டுள்ளது. அதாவது மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் கீழே இப்போ பொது நிறுவனங்கள் துறை வரப்பட்டுள்ளது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் கம்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ். ஸோ நிதி அமைச்சகத்தின் கீழ் ஏற்கனவே 5 துறை இருக்குது. ஸோ இது வந்து 6வது துறையாகும். திஸ் வில் பி த 6th டிபார்ட்மெண்ட் இன் த பினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஏற்கனவே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில என்னென்ன துறைகள் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், பொருளாதார விவகாரங்கள் துறை. 2வது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ, வருவாய்த்துறை. 3வது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், செலவுத்துறை. ஒரிஜினலா இந்திய அரசியலமைப்பு ஏற்படுத்துறப்ப நிதி அமைச்சத்தின் கீழ் இந்த 3 துறைகள் மட்டும்தான் இருந்தது. ஓகேங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவின்யூ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர், இந்த 3 துறைகள் தான் இருந்தது. காலப்போக்கில் மீதி துறைகள்லாம் சேர்க்கப்பட்டது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பப்ளிக் அசெட் மேனேஜ்மெண்ட், முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறை அப்படிங்கிறது 4வது துறையாகவும், 5வது துறையாக நிதி சேவைகள் துறை, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்சியல் சர்வீசஸ் 5வது துறையாகவும், தற்போது 6வது துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொது நிறுவனங்கள் துறை சேர்க்கப்பட்டுள்ளது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் நிதி அமைச்சகத்தின் கீழ் மொத்தம் 6 துறைகள் இருக்கின்றன. ஃபர்ஸ்ட் ஒன் பொருளாதார விவகாரங்கள் துறை, வருவாய்த்துறை, செலவுத்துறை, முதலீடு மற்றும் பொது சொத்து மேலாண்மை துறை, நிதி சேவைகள் துறை, பொது நிறுவனங்கள் துறை. மூவிங் ஃபார் நெக்ஸ்ட் ஜூலை 8, கேபினட் ரீஷஃபிள், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றிய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. President of India, as advised by the Prime Minister, has appointed 15 cabinet ministers and 28 ministers of state. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புதிதாக 15 கேபினெட் அமைச்சர்களையும் 28 இணை அமைச்சர்களையும் நேற்று பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு செய்து வைத்தார். ஸோ ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஸோ தற்போதைய சூழ்நிலையில் அமைச்சரவை குழு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்பது பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி பிளஸ் 30 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் 2 ராஜாங்க மந்திரிகள் மற்றும் 45 இணை அமைச்சர்கள் உள்ளடக்கியது. பிரதம மந்திரி மற்றும் 30 கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் 2 ராஜாங்கத்துறை மந்திரிகள் மற்றும் 45 இணை அமைச்சர்கள், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் உள்ளடக்கியது. ஸோ மொத்தம் பிரதமர் உட்பட 78 பேரு மினிஸ்டர், அதாவது பிரைம் மினிஸ்டர் பிளஸ் 77 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ரூல் படி 81 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இப்பைக்கு 77 மினிஸ்டர்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க.
7 women ministers inducted newly. புதிதாக 7 பெண்கள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளனர். With this, the number of women ministers in the union government increased to 11. இதன் மூலமாக மத்திய அமைச்சரவை, ஒன்றிய அமைச்சரவை பெண் அமைச்சர்களின் எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. அந்த 11ல 2 பெண் அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்களாகவும் மீதி 9 பெண் அமைச்சர்கள் இணை அமைச்சர்களாகவும் இருக்கின்றனர். சோ முக்கியமான துறைக்கு யார் யார் அமைச்சர்னு பார்த்தோம். சோ தற்போது கொரோனா பேண்டமிக் இருந்ததுன்னா சுகாதாரத்துறைக்கு திரு மன்சுக் மாண்டவியா சுகாதாரத்துறைக்கு, ஹோம் அண்ட் கோஆபரேஷன், கல்ச்சர், டூரிசம் அண்ட் நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட், உள்துறை, கூட்டுறவு, கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சராக திரு அமித்ஷா, எஜுகேஷன் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக திரு தர்மேந்திரா பிரதான், ரயில்வேஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ரயில்வே துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு திரு அஸ்வினி வைஷ்ணவ், சிவில் ஏவியேஷன், விமான போக்குவரத்து துறைக்கு திரு ஜோதிராதித்ய சிந்தியா, போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், துறைமுகம், கப்பல்கள் மற்றும் நீர்வழி போக்குவரத்துக்கு திரு சர்வானந்தா சோனாவால். இவர் அசாம் மாநிலத்தின் முன்னாள் முதல்வராக இருந்தவர் திரு சர்வானந்தா சோனாவால். தமிழகத்தில் இருக்கிற பாஜகவின் தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்த திரு எல் முருகன் மத்திய இணையமைச்சராக பதவியேற்றுள்ளார். இன்ஃபர்மேஷன் அண்ட் புரோட்காஸ்டிங், ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டெய்ரிங், இன்ஃபர்மேஷன் அண்ட் புரோட்காஸ்டிங் அண்ட் ஃபிஷரிஸ், அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் டெய்ரிங், செய்தி ஒலிபரப்புத்துறை, மீன், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சராக தமிழகத்தைச் சேர்ந்த திரு எல் முருகன் நியமிக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 8, ஃபைன் ஃபார் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மமதா பானர்ஜி. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. கல்கத்தா ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் கௌஷிக் சந்தா imposed a cost of ₹5 lakh on Chief Minister Ms. Mamta Banerjee while rescuing himself from hearing an election petition filed by her. இந்த கேஸோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்தில் தமிழ்நாடு கூட சேர்ந்துதான் தேர்தலை சந்திச்சது. அதுல மேற்கு வங்க மாநிலத்தில் முதல்வராக இருந்த திரு செல்வி மம்தா பானர்ஜியோட கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் அதிகமான தொகுதிகளை ஜெயிச்சு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருந்தாலும் நந்திகிராம் தொகுதியில மம்தா பானர்ஜி தோல்வியை அடைஞ்சாங்க. சோ இந்த தோல்வியை எதிர்த்து மம்தா பானர்ஜி கல்கத்தா ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணாங்க. சோ அந்த கேஸை விசாரிக்கிற ஜட்ஜ் பேர் கௌஷிக் சந்தா. சோ அவங்க மம்தா பானர்ஜி கல்கத்தா ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தாங்க. இந்த கேஸ்ல அவர் விசாரிக்க கூடாது, இவருக்கு பிஜேபி கூட லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. சோ அதுக்கு கௌஷிக் சந்தா இது தன்னை ரொம்ப சிறுமைப்படுத்துவதாகவும் நீதித்துறையை கேவலப்படுத்துவதாகவும் இருக்கிறதாக கூறி மம்தா பானர்ஜி பெட்டிஷனர், அவர் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணல, பெட்டிஷனருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் இது பார் கவுன்சில் டெபாசிட் பண்ணணும், அந்த பணத்தை கொரோனாவால பாதிக்கப்பட்ட வக்கீல்களுக்கு செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பு எழுதிட்டு சொல்லி இருக்கிறாரு. சோ இது கொஞ்சம் வெஸ்ட் பெங்கால்ல கொஞ்சம் ஹாட் பாலிடிக்ஸா ஓடிட்டு இருக்கு. திஸ் இஸ் த ஸ்டோரி. ஃபைன் ஃபார் மம்தா பானர்ஜி. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 8, கஞ்சன் உகுசாண்டி. The world's first solo motorcycle expedition undertaken by Kanchan Ugusandi covering 18 passes in northern Himalaya ranges completed. So வடக்கு இமயமலை பகுதியில் உள்ள 18 கணவாய்களை கடந்த முதல் பெண் மோட்டார் சைக்கிள் வீராங்கனை அப்படின்னு சொல்லலாம். முதல் பெண் மோட்டார் சைக்கிள் வீராங்கனை கஞ்சன் உகுசாண்டி. ஜூன் 11ஆம் தேதி ஆரம்பிச்ச இவருடைய பயணம் ஜூலை 7இல் முடிவடைந்துள்ளது. சோ இதுல மினி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோலோ உமன் பைக்கர் டு ஸ்கேல் த உம்லிங்லா பாஸ். உம்லிங்லா கணவாயை கடந்த முதல் பெண் மோட்டார் சைக்கிள், முதல் பெண் பைக்கர். உம்லிங்லா பாஸ் அப்படிங்கிறது லடாக் பகுதியில இருக்குது. ஃபர்ஸ்ட் உமன் டு கவர் த 18 பாசஸ், 18 கணவாய்களை கடந்த முதல் பெண்மணி. First woman to traverse a distance of 3,187 km from New Delhi, Manali, Leh, Umlinga, Delhi in one go. புது டெல்லியில ஆரம்பிச்சு மணாலி, லேஹ், உம்லிங்கா மற்றும் டெல்லியில ஒரே டைம்ல 3187 கிலோமீட்டர் ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிச்சு முதல் பெண்மணியும் கஞ்சன் உகுசாண்டி. உம்லிங்லா கணவாய் அப்படிங்கிறது லடாக்
யூனியன் பிரதேசத்துல இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரோட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகின் மிக உயரமான சாலை என்று கருதப்படுகிறது. கிட்டத்தட்ட 5883 மீட்டருக்கு மேலே இருக்கதாக சொல்லப்படுவதனால இட் இஸ் touted to be the world's highest motorable road. Next for July 8, Lanka issues coin for CPC centenary. இலங்கை மற்றும் சீனாவின் உறவு அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. ஸோ சமீபத்தில் சீனா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஓகேங்களா, அது வந்து 100வது ஆண்டை கொண்டாடினாங்கன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை கௌரவிப்பதற்காக இலங்கை நாட்டில் கௌரவப்படுத்துவதற்காக நினைவு காச இலங்கை அரசு வெளியிட்டுள்ளது. கிட்டத்தட்ட இட்ஸ் ரேர் டிப்ளமேட்டிக் கெஸ்டர். ஆனா இது வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம்தான். இன் a rare diplomatic gesture, Sri Lanka has issued a commemorative coin marking the centenary of the Chinese Communist Party. ஸோ 2 காயின், ஒரு தங்கத்திலையும் ஒரு சில்வர்லையும் வெளியிட்டிருக்கிறாங்க இலங்கை அரசாங்கம். ஒன்று வந்து சீன கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் 100வது ஆண்டை கௌரவிப்பதற்காகவும் மற்றும் 65 ஆண்டு கால இலங்கை சீன உறவை கௌரவிப்பதற்காகவும் 2 நாணயங்களை வெளியிட்டுள்ளது இலங்கை அரசு. ஒரு காசுல வந்து ஒரு காயின்ல வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அப்படின்னு எழுதி 100 வருடங்கள் எழுதி சிங்கள மொழி, தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில அச்சிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, சிங்கள, தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா 100 வருடங்கள் 1921 முதல் 2021 வரை என்று அச்சிடப்பட்டுள்ளது. இன்னொரு காயின்ல வந்து சீன அரசாங்கம் கொழும்புவில் கட்டிய நீலம் பொக்குனா மகேந்திர ராஜபக்சே தியேட்டரை வந்து அந்த பிக்சரை அந்த நாணயத்துல பதிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து இலங்கை சீனா 65 ஆண்டு உறவு அப்படின்னு பதிச்சிருக்கிறாங்க. இலங்கை சீனா 65 ஆண்டு உறவு அப்படின்னு பதிச்சிருக்கிறாங்க. சைனா வாஸ் ஒன் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் மோஸ்ட் சின்சியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்ஷ கூறியிருக்கிறாரு. ஸோ சைனா வாஸ் ஒன் ஆஃப் ஸ்ரீலங்காஸ் மோஸ்ட் சின்சியர் ஃப்ரெண்ட்ஸ் சேஸ் ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் மஹிந்த ராஜபக்ஷ. நெக்ஸ்ட் ஃபார் ஜூலை 8 ஒன்லைனர்ஸ், கொஞ்சம் நிறையவே இருக்கு ஒன்லைனர்ஸ். Indian economist Kaushik Basu has been honored with Humboldt Research Award for Economics 2021. So ஜெர்மனி நாட்டில் உள்ள ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இந்திய பொருளாதார அறிஞர் திரு கௌஷிக் பாசுக்கு வந்து ஹம்போல்ட் ரிசர்ச் அவார்ட், பொருளாதாரத்திற்கான ஹம்போல்ட் ஆராய்ச்சி விருது 2021 தந்து கௌரவிச்சிருக்கிறாங்க. ஸோ கௌஷிக் பாசு வந்து இந்திய அரசாங்கத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றியுள்ளார். அதே மாதிரி உலக வங்கியில் தலைமை பொருளாதார நிபுணராகவும் பணியாற்றியுள்ளார் கௌஷிக் பாசு. நெக்ஸ்ட் ஒன், பழம்பெரும் இந்தி திரைப்பட நடிகர் திரு திலீப் குமார் காலமானார். ஸோ அவருடைய இயற்பெயர் முகமது யூசுப் கான். அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா பெஷாவார்ல, ஒருங்கிணைந்த இந்தியா பெஷாவார்ல பிறந்தாரு. தற்போது அது பாகிஸ்தான்ல இருக்கு. ஸோ பத்மபூஷன், பத்ம விபூஷன் விருதை வென்றுள்ளார். அதே மாதிரி பாகிஸ்தான் அரசாங்கத்தின் உயரிய விருதாக கருதப்படும் நிஷான் இ இம்தியாஸ் என்ற விருதையும் அவர் வென்றுள்ளார். நிஷான் இ இம்தியாஸ் விருதை வென்ற ஒரே இந்தியர் திலீப் குமார். இயற்பெயர் முகமது யூசுப் கான். Next for July 8, Mumbai and Pune to host 2020 Women's Asia Cup Football Tournament. 2022 ஆண்டிற்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியை மகாராஷ்டிராவில் இருக்கும் மும்பை மற்றும் புனே நகரங்கள் நடத்துகின்றன. நெக்ஸ்ட், ஹாக்கி லெஜண்ட் கேஷவ் தத் பாஸ்ட் அவே. 2 முறை ஹாக்கி போட்டிக்கு இந்தியாவிற்காக தங்கப்பதக்கத்தை வென்ற ஹாக்கியை சேர்ந்த மிக பெரும் வீரரான கேஷவ் தத் வயது முதிர்வு காரணமாக காலமானார். கௌஷிக் பாசு இப்பதான் பார்த்தோம் ஹம்போல்ட் விருதை வென்றவர். அவர் எழுதிய ஒரு புத்தகம் பாலிசி மேக்கர்ஸ் ஜேர்னல் ஃப்ரம் நியூ டெல்லி டு வாஷிங்டன் டிசி. பாலிசி மேக்கர்ஸ் ஜேர்னல் ஃப்ரம் நியூ டெல்லி டு வாஷிங்டன் டிசி. இது என்னன்னா, நியூ டெல்லியில வந்து இந்திய அரசாங்கத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகராக பதவியில இருந்தவர். வாஷிங்டன்ல இருக்க உலக வங்கிக்கும் பொருளாதார ஆலோசகராக அவர் போனார். ஸோ அவருடைய அந்த ஸ்டோரியை தான் வந்து பாலிசி மேக்கர்ஸ் ஜேர்னல் ஃப்ரம் நியூ டெல்லி டு வாஷிங்டன் டிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ் அப்பாயிண்டட் திண்டுக்கல் ஐலியோனி
the head of the Tamil Nadu Textbook and Educational Services Corporation. தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்ப்பரேஷன் தலைவராக திண்டுக்கல் ஐ லியோனியை நியமித்து தமிழக அரசு உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹெய்ட்டி நாட்டு பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தீவுன்னு சொல்லலாம். ஹெய்ட்டி நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த திரு ஜெவனேல் மாய்ஸ் என்பவரை அவருடைய வீட்டிலே சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஸோ ஹெய்ட்டியில ரிபல்ஸ் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இது வரைக்கும் கன்ஃபார்மா ஹெய்ட்டியோட கவர்மெண்ட் அபிஷியலா இதனாலதான் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லல. நியூஸ் பேப்பர்ல சொல்றது கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலால் ஹெய்ட்டி நாட்டின் அதிபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக செய்திகள் சொல்லுகிறது. நெக்ஸ்ட் ஃபார் ஒன் லைனர்ஸ் புக் த ஃபோர்த் லயன் essays ஃபார் கோபால் கிருஷ்ணா காந்தி. ஃபோர்த் லயன் essays ஃபார் கோபால் கிருஷ்ணா காந்தி எழுதியவங்க வேணு மாதவ் கோவிந்து மற்றும் ஸ்ரீநாத் ராகவன். தம்ஸ்அப் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான கூல்ட்ரிங்க். ஸோ அது டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் கூட பிராண்ட் அம்பாசிடர் பார்ட்னர்ஷிப்ல பங்கெடுக்க போகிறது. கொக்கோ கோலா கம்பெனிஸ் ஹோம் grown சாஃப்ட் ட்ரிங்க் பிராண்ட் தம்ஸ்அப் has announced to become worldwide partner at the Tokyo Olympics. This is probably the first time when a beverage firm from India is partnering with the Olympic Games. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு குளிர்பானம், ஆக்சுவலா அது கொக்கோ கோலா பிராண்ட் தான், பட் இந்த தம்ஸ்அப் பிளான்ட் இந்தியாவில் தான் இருக்குது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு குளிர்பானம் முதல் முறையாக ஒரு ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு சர்வதேச அளவில் விளம்பர தூதர் அந்த பார்ட்னர்ஷிப்ல பங்கெடுக்க போகுது. இதுவே முதல் முறை தம்ஸ்அப் வித் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். நெக்ஸ்ட் யூரோ கப் 2020 இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. டென்மார்க்கை வீழ்த்தி இங்கிலாந்து இறுதி ஆட்டத்திற்கு செல்கிறது. இறுதி ஆட்டம் இங்கிலாந்து வெர்சஸ் இட்டாலி. With this, I'm coming to an end for July 8, 2021 current affairs newspaper analysis video பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் தந்துருங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனும் உங்களால பார்க்க முடியும். Thank you for watching the video and be safe.